ஸோ பகவத்கீதா 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. भक्तिर्भवति नैष्ठिकी. ஒன்பதாவது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். न च मां तानि कर्माणि न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय निबध्नन्ति धनञ्जय उदासीनावदासीनम् उदासीनावत् आसीनम् असक्तं तेषु कर्मसु असक्तं तेषु कर्मसु न च मां तानि कर्माणि न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय निबध्नन्ति धनञ्जय उदासीनावदासीनम् उदासीनावदासीनम् असक्तं तेषु कर्मसु असक्तं तेषु कर्मसु न च मां तानि कर्माणि न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय निबध्नन्ति धनञ्जय उदासीनावदासीनम् उदासीनावदासीनम् असक्तं तेषु कर्मसु असक्तं तेषु कर्मसु न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनावदासीनम् तेषु कर्मसु न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनावदासीनम् असक्तं तेषु कर्मसु. திருப்பி சொல்லுங்க. நான் இல்லை, சா மேலும், மாம் என்னை, தானி அவ்வெல்லா, கர்மாணி செயல்கள், நிபத்னந்தி பந்தப்படுத்துவது, தனஞ்சயா செல்வத்தை வெல்வோனே, உதாசீனாவத் நடுநிலையில், ஆசீனம் அமைந்து, அசக்தம் பற்றின்றி, தேசு அந்த, கர்மசு
செயல்களில். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்திய ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு திருப்பி சொல்லுங்க. தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். பொருளுரை. இப்பதத்தின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் செயலற்றவர் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அவரது ஆன்மீக உலகில் அவர் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுள்ளார். பிரம்ம சம்ஹிதையில் 5.6 கூறப்பட்டுள்ளது. ஆத்மராமஸ்ய தஸ்யாஸ்தி பிரகிருதியா ந சமாக ம. தனது நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்துள்ளார். ஆனால் ஜடச் செயல்களை பொறுத்தவரையில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஜடச் செயல்கள் அவரது பல்வேறு சக்திகளால் நடத்தப்படுகின்றன. படைக்கப்பட்ட இவ்வுலகின் ஜடச் செயல்களில் பகவான் எப்போதும் நடுநிலையில் உள்ளார். இந்த நடுநிலை உதாசீனாவத் எனும் சொல்லின் மூலம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஜட உலகின் ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்தின் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்ற போதிலும் அவர் நடுநிலை வகிக்கின்றார். தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை இதற்கு உதாரணமாக கூறலாம். அவரது கட்டளையின்படி பல விஷயங்கள் நடக்கின்றன. சிலருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது, சிலர் சிறையில் அடைக்கப்படுகின்றனர், சிலர் பெரும் செல்வத்தை பெறுகின்றனர். இருப்பினும் அவர் நடுநிலையில் உள்ளார். லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதுபோலவே எல்லா செயல்களிலும் தனக்கு அதிகாரம் உள்ள போதிலும் கடவுள் எப்போதும் நடுநிலை வகிப்பவர். வேதாந்த சூத்திரத்தில் 2.1.34 கூறப்பட்டுள்ளது. வைஷ்யம்ய நைர்குண்யே ந. அவர் ஜடவுலகின் இருமையில் இருப்பதில்லை, அந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜடவுலகினை படைப்பதிலும் அழிப்பதிலும் கூட அவருக்கு பற்றுதல் இல்லை. ஜீவாத்மாக்கள் தமது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களில் பலவிதமான உடலை அடைகின்றனர். இதில் கடவுள் தலையிடுவதில்லை. ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं गुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीविशाखावितां च. हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते पेशा गोपिका कान्तो राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशताय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे हरे. नक्षमान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் ஸ்லோகம் பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மொத்தம் உலகத்தை அவர் கிரியேட் பண்ணுறாரு, அழிக்கிறாரு, எல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு அவரே சொல்கிறார்.
பட் கிருஷ்ணர் இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் சொல்கிறார், இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் அதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் தான் எல்லாம் செய்கிறார், பட் இது காரணம் நான் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், அந்த பொருளுடைய அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் நல்ல அருமையான உதாரணம். ஜட்ஜு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார், சில பேருக்கு நீங்கள் பணம் இவ்வளோ கொடுக்கணும், அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஒரு ஜட்ஜு பலவிதமான விஷயங்கள் கொடுத்துட்ருப்பார். பல பேர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுப்பார், தீர்ப்பெல்லாம் கொடுப்பார். ஆனால் ஜட்ஜு அதுக்கு காரணம் கிடையாது. ஒருத்தர் தூக்கில் போடுறாருன்னா அதுக்கு காரணம் ஜட்ஜு கிடையாது. அவர் அவர் பண்ண தப்புக்கு தண்டனை. சில பேருக்கு பணம் கொடுக்கணும்பார், அதுவும் நடக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது பாகவத புராணத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் கடவுள் இருந்தால் கடவுள் ஏன் இந்த மாதிரி உலகத்தை படைக்கணும்? ஏன் சில பேர் ஏழையாக படைக்கணும், சில பேர் பணக்காரனை படைக்கணும்? சில பேர் அழகு இருக்குது, சில பேர் அழகு இல்லை. சில பேர் படிப்பு வருது, படிப்பு வரல. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ பகவான் என்ன பார்ஷியாலிட்டி காட்டுறாரா? ஆனால் கிருஷ்ணா இங்கே இப்போ பார்க்குற ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் நியூட்ரலுங்கிறார். அப்படின்னா நடுநிலை, நான் நியூட்ரலாக இருக்கேன், இதுக்கு நான் காரணம் கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான ஜனங்க பார்க்கலாம். சில பிரபுபாத கடைசி சென்டென்ஸ் எழுதியிருக்கார், அவங்கவுங்க கர்மா பிரகாரம் அது நடக்குது. இது உண்மை. சில பேர்த்தோட கர்மா சொல்லுவாங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. நல்லா பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக பிறப்பாங்க. சில பேர் ஏழை குடும்பத்துலேயும் பிறப்பாங்க. விதின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் கிடையாது. இதெல்லாம் உண்மை. சில பேர் விதி இருக்கா, அது இல்லை அப்படின்னு கூட சில பேர் பேசுகிறது உண்டு. சரி, விதின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஏன் சில பேருக்கு ஏழையாக பிறக்கணும், சில பேர் பணக்காரனாக பிறக்கணும்? சில பேர் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா ஓஞ்சபாடு இல்லை இது. அப்போ இது ஏன் நடக்குதுங்கிற கேள்வி அவங்க பதிலும் சொல்ல முடியாது. அவனால் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. ஒன்னொன்று, இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகாலே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இது புரிஞ்சுக்கணுன்னாலே பொறாமை குணம் இருக்கக்கூடாதுங்கிறார். அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பொறாமை குணம் இருக்கிற வரைக்கும் பல விஷயங்கள் நமக்கு உள்ளே போகாது. ஆக்சுவலி இது பக்தரோட அனுகிரகம் தான் போகும், இல்லை அது உள்ளே போகாது. டிஃபிகல்ட். அது கிருஷ்ணரே சொல்லிட்டார். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொறாமை இருக்குது. நான் இங்கே உட்காந்து பேசுகிறனால எனக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம், எனக்கும் பொறாமை இருக்குது. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பொறாமை இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உள்ளே போகாது. அது கம்மியாக தான் உள்ளே போகும் ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த குணமெல்லாம் இல்லாமையும் பண்ணி ஆகணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் பொறாமை ஜாஸ்தி இருக்கும் பொழுது நல் விஷயங்களே உள்ளே போகாது, நல் விஷயங்கள் புரியாது. ஜஸ்ட் லைக் ரொம்ப வியாதி இருக்குன்னு வைங்க, முத்தி போச்சுன்னா சரியான மருந்து கொடுத்தாலும் ஏறாது, அவன் செத்து போயிடுவான் பேஷண்ட். அது பெஸ்ட்டு மருந்தாக இருக்கலாம், உலகத்திலே பெஸ்ட்டு மருந்து கொடுத்தாலும் செத்துருவான். ஏன்னா ரொம்ப முத்தி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பொறாமை ரொம்ப இருந்தால் கூட நல் விஷயமே ஏறாதான். இது நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரே துரியோதன்ட்ட திருத்தராஷ்டிரன்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவார், சண்டை போட வேணாம். பகவானே கிருஷ்ணரே சொல்கிறார், இது வேண்டாம், இது ரொம்ப பிரச்சனை வரும், சண்டை போட வேணாங்கிறார். ஆனால் அவங்க கேட்கல, ஏன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு, பொறாமை ஜாஸ்தி. பகவான் சொன்னாலும் ஏறல. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ
அப்போ நமக்குள்ள இந்த பொறாமையெல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, நாம் எல்லாம் கிளியராக இருக்கோம்னு நினச்சிக்குவோம், ஆனால் உள்ளே இருக்கும், நமக்கே தெரியாது. சில சமயத்தில் நல்லா யோசித்து பார்த்தா நமக்கே புரியும், எஸ் நமக்கு பொறாமை இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லா ஃப்ளரிஷ் ஆகிறாங்க வைங்க, நல்லா வரும் பொழுது ஒரு மாதிரியாக இருக்குனாலே அப்போ எனக்கு பொறாமை இருக்குது. என் கூட இருக்கிறவங்க நல்லா வர்றாங்க, உள்ளே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் எனக்கு பொறாமை இருக்குது. வெளி சொல்லினாலும் உள்ளேயே அது ஒத்துக்கணும், நமக்கு பொறாமை இருக்குது. அப்போது சில நல்ல விஷயங்கள் உள்ளே போகாது, இம்பாசிபிள். ஸோ இங்கே கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டார். அப்படின்னு அதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறார். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கடவுளை தான் முதல் திட்டுவான். என்னமோ இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி, அவர் ஏதோ பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி, கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுள் இல்லையா, இப்படியெல்லாம் பேசுவாங்க. நீ என்னென்ன பண்ண முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. அது தப்பு, அதுக்கே தண்டனை உண்டு, அதுக்கு தண்டனை உண்டு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. லைக் என்னோடய லைஃப்பில் அடி மேலே அடி வாங்குறேன்னா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ அது எனக்கு வருது. ஜஸ்ட் லைக் என் உடம்பு அடிக்கடி சரியில்லைன்னு என்ன அர்த்தம், உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும், டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் காரணம், அவன் காரணம் அப்படின்னா இது எப்படி ஒத்துக்க முடியும்? அது ஒத்துக்க முடியாது. அது மாதிரி என் லைஃப்பில் அடி வாங்குறேன்னா நான் தப்பு பண்ணுறேன், பேசிக்காக அதை நான் ஒத்துக்கணும். லைக் அர்ஜுனர் ஒத்துக்கிறார். 2nd சாப்டரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் ஒத்துக்கிறார், ரொம்ப வீக்காக இருக்கேன் நான், கார்பண்ய தோஷோ பகதா, நான் வீக்காக இருக்கேன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அது கரெக்ட். பொதுவாக இந்த உலகத்தில் யாருமே அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. நான்லாம் கரெக்டு தாங்க அப்படி தான் பேசுவாங்கல்ல, நான் கரெக்டாக தான் இருக்கேன், மற்றவங்க தான் சரியில்லை. ஆனால் அர்ஜுனா கிளியராக சொல்கிறாரு, நான் வீக்காக இருக்கேன், எனக்கு தெரியலை, எது நல்லதுன்னு தயவு செய்து சொல்லுங்க அப்படி கேட்குறாரு அர்ஜுனர். ஒத்துக்கிறார். யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படும். ஈவன் நீங்கள் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, சட்டம், அரசியல். நம்ம சட்டத்தில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க வைங்க, நீங்கள் கோர்ட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ளீடிங் கில்ட்டி ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி பண்ணுவான். அப்புறம் நம்ம இதில் இருக்குது. ஒத்துக்கலைன்னு வைங்க ஏற்றுவாங்க அப்படியே. நீங்கள் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டிங்கன்னா இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே கில்ட்டின்னு ஒத்துக்கிட்டான். இங்கே அர்ஜுனர் ஒத்துக்கிறார். சேம் வே நாமளும் ஒத்துக்கணும், நான் தப்பு பண்ணுறேன்னு ஒத்துக்கணும். அது எங்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நாம் எங்கே தப்பு பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நடக்கக்கூடியதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனால் நான் இல்லாமல் அது நடக்காது. அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாம் நடக்குதுன்னா என்னோட சாங்ஷனில் தான் நடக்குது, ஆனால் நான் காரணம் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஜட்ஜு தூக்கில் போடுறார் ஒருத்தர், அவர் சொல்லி தான் போடுறாங்க, ஆனால் அவர் காரணம் கிடையாது. அவரெல்லாம் திட்டக்கூடாது, இந்த ஜட்ஜ் இப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் தப்பு பண்ணீங்க அது தண்டனை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது. பொருளுரை: ஜட உலகின் எல்லா செயல்களிலிருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சையும் பரமபுருஷரே. இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையாலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும்
இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறுகிறார். தாயின் கருப்பையில் குழந்தைகளுக்கான விதையை அளிப்பவர் தந்தை. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். அந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரம புருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர். எனவே பகவானுக்கும் ஜட உலகத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டுமே செலுத்துகிறார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்கு உள்ளது என்பதில் ஐயம் இல்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை. சம்ருதியில் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசனையுள்ள மலர் முன் இருந்தால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகின்றது. இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதே போன்ற தொடர்பு ஜட உலகிற்கும் பரமபுருஷருக்கு பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எனினும் தமது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்கிறார். சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷ பகவான் மேற்பார்வையின்றி ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தும் முழுமுதற் கடவுள் எல்லா ஜடச் செயல்களிலிருந்தும் விலகியிருக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணா டைரக்டாக இங்கே சொல்கிறார், மாயாத்தியக்ஷேன பிரகிருதி. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இந்த மொத்த பிரபஞ்சமே அவரோட கீழே தான் இருக்குது. ஆக்சுவலி அவரோட டைரக்ஷனில் எல்லாமே நடக்குது. அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் சம்டைம்ஸ் பேப்பரோ டிவி நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய மோசமான நியூஸ் எல்லாம் இருக்கும், சம்பவமெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் பகவான் தான் செய்கிறாரா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். பகவானோட சாங்ஷனிங் இல்லாமல் அது நடக்காது. இப்போ யுத்தம் நடக்குது ஒரு இடத்துல, கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாமல் யுத்தம் நடக்காது. அதே சமயத்தில் கிருஷ்ணா காரணம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த முன்னாடி எக்ஸாம்பிள் ஜட்ஜோட எக்ஸாம்பிள் தான். ஜட்ஜு ஒருத்தர் தூக்கில் போடுறாருன்னா அது காரணம் ஜட்ஜு சொல்லக்கூடாது, ஜட்ஜு கிடையாது. அவன் பண்ண தப்புக்கு அது நடக்கணும். இப்போ ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது, பல பேர் சாகுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சாகணும், அது அவன் விதி. அது அவ்வளோதான், அவன் அப்படி தான் சாகணும். சில பேர் பணம் தொலைச்சிடுவாங்க, பணம் தொலைக்கிறான்னு அவன் தொலைச்சி ஆகணும், அவ்வளோதான். அது ஒருத்தன் திருடுவான், அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பகவான் தான் பண்ணுவார். ஏன்னா இதுவும் அவர் தான் பண்ணுறாரா, அதுவும் அவர் தான் பண்ணுறார், பட் அவர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் அவரோட சாங்ஷனிங் இல்லாமல் எதுவும் நடக்காது. நத்திங் ஹேப்பன்ஸ். அதுதான் கிருஷ்ணர் இங்கேயும் சொல்கிறார், முன்னாடி ஸ்லோகம் சொல்கிறாரு, என்னோட சாங்ஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது, பட் நான் காரணம் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இது வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மனசு அமைதியாக இருக்கும், அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இது ரொம்ப அறிவும் வேணும். ரொம்ப அறிவு இருந்தால் தான் இது ரொம்ப புரியும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உடம்பு சரியாக போயிடுச்சுன்னு வைங்க, சரி காய்ச்சல் வருதுன்னு வைங்க. காய்ச்சல் வந்துருச்சுன்னா பொதுவாக யாரும் உட்காந்து அழுக மாட்டான். ஓகே, காய்ச்சல் வந்துருச்சு, அது என்ன ஒரு இன்ஜெக்ஷன் 2 டேப்லெட் போட்டால் சரியாக போயிடும். அந்த அறிவு இருக்கும் பொழுது தான் அமைதியாக இருப்பாங்க. இந்த காய்ச்சல் வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. யார் காய்ச்சல் வந்துருச்சுன்னு அழுக மாட்டாங்க. ஓகே, அது என்ன இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன், டாக்டர்கிட்ட போய் பணம் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றிக்குவாங்க, கொஞ்சம் வலிக்கும், தட்ஸ் ஓகே, பொறுத்துக்கலாம், 1 நாள் 2 நாளில் சரியாயிடும். அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருக்கும்போது தான் அந்த காய்ச்சலுங்கிற ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் அமைதியாக இருக்காங்க, ஏன்னா அறிவு இருக்குது. அது மாதிரி
பெருசு பெருசாக பிரச்சனை வரும். பகவானுக்கு தெரியாமல் அது நடக்கிறதில்ல. பகவான் சாங்ஷன் பண்ணுறார். அது பகவான் ஏன் சாங்ஷன் பண்ணுறான்னா, நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். சிம்பிள். நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு மறுபடியும் அடி உழுகுது. இந்த அறிவு எனக்கு வேணும். இந்த அறிவு இருக்கும்பொழுது அமைதியாக இருப்பாங்க. வெல், ஐ மேட் எ மிஸ்டேக் வருது. ஏன்னா கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டார், மயத்தியக்ஷேனாங்கிறார். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே கிருஷ்ணா தான் சாங்ஷன் பண்ணுறார். ஒன்று அவர் பார்ஷியாலிட்டியும் காட்ட மாட்டார். இவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி. நோ, யாருக்கு என்ன நடக்கும் அது நடக்கும். அவர் ரொம்ப பியூர், அவர் பரிசுத்தமானவர். நம்ம மாதிரிலாம் கிடையாது. நாம் பார்ஷியாலிட்டி காட்டலாம், அவர் காட்ட மாட்டார். அவர் பர்ஃபெக்டாக இருக்கார். அப்போது அவரோட சாங்ஷனிங்கில் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த அறிவு எனக்கு வேணும். அமைதியாக இருப்பாங்க, ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா புரியுதா? ஏற்றுக்குவாங்க. ஓகே, இது ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் மகாபாரத்தில் பார்க்கலாம். மகாபாரத்தில் பஞ்ச பாண்டவர்கள், உங்களுக்கு தெரியும், இந்த கேம்பிளிங் மேட்ச்சில் எல்லாமே விட்டுருவாங்க. 12 வருஷம் வனவாசம் போகணும், 1 வருஷம் அக்ஞாதவாசம், பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, திரௌபதியை. 12 வருஷம் காட்டில் இருக்கணும். இத்தனை நடக்குது பாண்டவருக்கு. ஆனால் கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிருஷ்ணர் ஒரு தடவை திட்டல யாரும். ஏன் கிருஷ்ணா, உனக்கு தெரியாமல் அது நடக்குமா? கிருஷ்ணர் தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆனால் அவங்க யாருமே கிருஷ்ணர் திட்டினது கிடையாது. உங்களுக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஒருத்தர் கூட அந்த கேள்வி கேட்கல. சொல்லப்போனால் கிருஷ்ணர் மேலே ஒன்று பக்தி ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாண்டவாஸ் ஒரு கேள்வி கேட்கல அவங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இது நாரதர் சொல்கிறாரு, கிருஷ்ணா எப்படி தான் ஹிப்னோட்டைஸ் பண்ணீங்க? நான் ஹிப்னோட்டைஸ்னால் தமிழில் தெரியல. தமிழ் என்ன? ஒரு வசியன். கிருஷ்ணர் வசிப்படுத்துகிறார். நாரதர் கேட்குற, எப்படிங்க வசிப்படுத்துறீங்க? இத்தனை நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில், அப்போ உன்னையே நினச்சிட்டு இருக்காங்களே. இது ரொம்ப ஆச்சரியம். நினச்சி பாரு, நம்ம சொத்தெல்லாம் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு 12 வருஷம் போய் காட்டில் போயிரு, நம்ம கூட இருக்கிற ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும். பட் அவங்க 5 பேரும் கிருஷ்ணரே நினச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் அது. அப்படின்னு அவங்க ஜஸ்ட் ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, என்ன வருது? ஆக்செப்ட்னு சும்மா இல்லை, ரொம்ப அறிவு இருக்குது அவங்களுக்கெல்லாம். அவங்கள சும்மாலாம் ஆக்செப்ட் பண்ணல. வெரி இன்டெலிஜென்ட். அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தி இருந்தால் தான் ஆக்செப்ட் பண்ண முடியும். அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் கடைசியில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பகவத்கீதாங்கிற இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள், இது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆக்செப்ட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியாது. வெரி டிஃபிகல்ட். புரியாது. சொல்லப்போனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். லைக் பாண்டவாஸ் இருந்தாங்களே, நீ மகாபாரதம் படிச்சிங்கன்னா அதில் வரும். அவங்க காட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ராஜ்யத்தில் இருக்கிற காட்டில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா வேலை பெருசாக இல்லை, ஜஸ்ட் அப்படியே இயற்கையாக உட்காந்துக்கிட்டு, இயற்கையில் டைம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பகவான் நினச்சிட்டு அப்படியே லைஃப் அப்படியே ஓட்டுனாங்க. இது உண்மை. அவங்க ஆக்சுவலாக அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணரே அது சொல்கிறார். க்னாத்வாமாம் சாந்திம் ரிச்சதி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஸோ கிருஷ்ணா சொல்கிறார், என்னை நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு சாந்தி கிடைக்கும்னு சொல்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்கிறார், க்னாத்வாமாம் சாந்திம் ரிச்சதி, என்னை புரிஞ்சுக்கோங்கிறார். அப்போ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். இது கிருஷ்ணரே சொல்கிறார், புரிஞ்சுக்கணுங்கிற அவரே சொல்கிறார். பகவானையும் புரிஞ்சுக்கணும். நாம் யாருன்னு ஆத்மா, அந்த ஆத்மானு என்ன அதுவும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்ன, பிரகிருதி, இதையும் புரிஞ்சுக்கணும். ஆமாம், 3மே புரிஞ்சுக்கணுங்கிறார். இந்த 3 யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் அறிவாளி. அப்படி தான் கிருஷ்ணர் சொல்கிறார். க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மமா. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உடலையும் புரிஞ்சுக்கணும், ஆத்மாவும் புரிஞ்சுக்கணும், பகவானையும் புரிஞ்சுக்கணும். அவன் தான் அறிவாளிங்கிறார். அவங்க தான் அறிவாளி.
அவங்கனால தான் எது நடந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க. பகவானுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஜஸ்ட் கீப் குவைட், இட்ஸ் ஓகே அப்படின்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், பிரபுபாத் எழுதுகிறார், கிருஷ்ணர் தான் சொல்கிறார், அகம் பீஜ பிரதஹ பிதா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் பீஜா பிரதஹ பிதா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்கு நான் தான் அப்பா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் அப்பா அர்ஜுனா. அப்படின்னா இந்த உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் வகையான ஸ்பீஷிஸ்னால் உயிர் 84 லட்சம் வகை இருக்குது. சயின்ஸில் கூட இந்த நம்பர் கொடுக்கல. நீங்கள் சயின்ஸில் கூட போய் பார்த்தா இத்தனை நம்பர் கொடுக்கல. இது பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை வகையான ஜீவராசிகள் இருக்குது அதில் கணக்கு கொடுக்குறாங்க. தண்ணியில் எத்தனை இருக்குது, அப்புறம் மரங்கள் செடிகள் எத்தனை இருக்குது, 4 கால் விலங்கு எத்தனை, 2 கால் எத்தனை, கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கணக்கு போட்டால் 84 லட்சம் வகை இருக்குது. இந்த 84 லட்சம் வகையும் கிருஷ்ணர் தான் படைக்கிறார், அவர் தான் படைக்கிறார். அது ஏங்க இத்தனை வகை? இப்போ கொசு இருக்குது, ஈசல் இருக்குது, நமக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் இத்தனை வகையாக படைக்கணும்? அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குறார் கிருஷ்ணா. அது நான் தான் படைக்கிறேங்கிறார். ஏன்னா அதோட கர்மா அது அந்த மாதிரி உடம்பு வேணுங்குதுங்கிறார். கிருஷ்ணர் கேட்குறார், சொல்கிறார், அது அந்த மாதிரி உடல் வேணுங்குது, நானும் தரேன். அது எப்படி யாராவது அந்த மாதிரி உடல் வேணும்னு கேட்பாங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், இன்டைரக்டாக கேட்பாங்க. சில பேர் இந்த பனிக்கரடி இருக்கு இல்லையா, பனிக்கரடி ஆயிடுவாங்க. யாருமே போய் கடவுள்கிட்ட போய் நான் பனிக்கரடி ஆகிறேன்னு கேட்க மாட்டாங்க, அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் கிடச்சா போதும் தூங்கிட்டே இருப்பாங்க, அவனை அப்படி ஆக்கிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மனித உடல் தூங்குறது கிடையாது. மனித உடல் நல்லா தூங்குறது கிடையாது. சாஸ்திரத்தில் இருக்கு. இந்த மனித உடல் எதுக்குன்னா, லாஸ்ட் வீக்கோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், பகவான் யார், இந்த கேள்வி கேட்குறதுக்கு தான் இந்த உடல். இந்த உடல் வச்சுட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உடல் அதுக்கு மட்டும்தான் லாக்கி. குவெஷனிங் பண்ணலாம். மிருகமெல்லாம் குவெஷன் பண்ணாது, நம்ம குவெஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உடல் கிடச்சிருக்கு. பட் நான் டைம் கிடச்சா தூங்குறேன்னு வைங்க, அதுக்கு மனித உடல் வேஸ்ட். ஓகே, இது மாதிரி தான் இருக்குது, இது மாதிரி வேணுமா? ஓகே, போலார் பேர்னால் அந்த பனிக்கரடிங்கிறாங்களே, அது ஆகிடும். தூங்க அப்படியே 8 மாதம் தூங்கும். இன்னும் 8 மாதம் தூங்காது வருஷத்தில். அது மாதிரி வரும். யார் எந்த மாதிரி ஆசைகள் இருக்கோ கிருஷ்ணா அது தகுந்தாப்பில் உடல் டிசைன் பண்ணுவார், கஸ்டமைஸ் பண்ணிடுவார், கஸ்டமைஸ் பண்ணி பாடி கொடுத்துருவார். இதெல்லாம் உண்மை ஆக்சுவல். ஸோ அது மாதிரி 84 lakhs இருக்குது, 84 லட்சம் வகையான உடல். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ அவங்க கர்மா பிரகாரம் பகவான் கொடுக்குறார். இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அதுலேயே எல்லாமே பகவானோட குழந்தைங்க தான் அப்படி பார்த்தா. ஏன்னா அவர் தான் அப்பா. நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது. நம்ம மற்ற ஜீவராசி டிஸ்டர்ப் பண்ணனா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா அதுவும் அப்பா அவரோட குழந்தை தான். வெறும் மனுஷன் மட்டும் கிடையாது, விலங்குகள் அவரோட குழந்தை தான். ஆடோ மாடோ மீனோ ஈயோ எதுனாலும் சரி, அதுக்கு நான் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஜஸ்ட் லைக் பெட்ரோல் இருக்காங்க, 2-3 குழந்தை இருக்கும், 2 குழந்தை அடிச்சுக்கிச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன் அடிச்சுக்கிற அப்படின்பாங்க, அடிச்சுக்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சேம் வே நம்ம மற்ற ஜீவராசிக்கு பிரச்சனை கொடுத்தோம்னா எனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது, கிருஷ்ணாவுக்கு அது பிடிக்காது. ஸோ ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். 11th இல்லையா? அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும்போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத ஒருமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பொருளுரை: மனிதரைப் போல தோற்றமளித்தாலும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதரல்ல என்பது இவ்வத்தியாயத்தின் முந்தைய பதங்களுக்கான விளக்கங்களின் மூலம் தெளிவாக்கப்பட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை நடத்தும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. இருந்தும் கிருஷ்ணர் ஒரு பலம் பொருந்திய மனிதரே. மனிதர்களுக்கு மேலானவர் அல்ல என்றும் கருதும் மூடர்கள் பலர் உள்ளனர். உண்மையில் பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி ஈஸ்வர பரமகிருஷ்ணா, அவரே ஆதிபுருஷர், அவரே முழுமுதற் கடவுள். ஈஸ்வரர்கள், ஆளுநர்கள் பலர் உள்ளனர். ஒருவரை விட மற்றவர் சிறந்தவராக உள்ளனர். ஜட உலகின் சாதாரண நிர்வாகத்தில் நாம் ஓர் அலுவலரை காண்கிறோம். அவருக்கு மேல் காரியதரிசி, அவருக்கு மேல் மந்திரி, அவருக்கு மேல் பிரதமர் என இருக்கின்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஆள்பவர்களே. இருப்பினும் ஒருவர் மற்றவரால் ஆளப்படுகிறார். கிருஷ்ணரே பரம ஆளுநர் என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் ஆளுநர்கள் பலர் உள்ளனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் கிருஷ்ணரே பரம ஆளுநர். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா. அவரது உடல் ஜட கலப்பற்ற சச்சிதானந்தமாகும். ஓகே, முடிஞ்சது. பேர முடியுதுல்ல? பேரா முடிஞ்சு. பேர ஓகே. ஸோ இந்த ஸ்லோகா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகா. கிருஷ்ணர் இங்கே டிக்ளேர் பண்ணுற அந்த மொழிபெயர்ப்பு படிக்கும். மொழிபெயர்ப்பு மட்டும். மனித உருவில் நான் தோன்றும்போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். ஸோ கிருஷ்ணரை டிக்ளேர் பண்ணுறார், அவர் மனிதன் கிடையாதுங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் டிக்ளேர் பண்ணுறார். அவஜானந்தி மா மூடா அப்படிங்கிறார். மூடர்களுக்கு நான் யாரும் புரிய மாட்டேன். பரம்பாவம் அஜானந்தோ மமபூதா மகேஸ்வர். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், நான் மனிதன் மாறி வரேன் தவிர நான் மனிதன் கிடையாதுங்கிறார். மனிதன் மாறி தான் வரேங்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்றைக்கி இந்த உலகத்தில் பல புத்தி இல்லாதவங்க ராமர் கிருஷ்ணர் மனிதன் நினச்சிட்டு பேசுவாங்க. அவங்க மனிதர்லாம் கிடையாது. ராமர் ஒய்ஃபை, ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சில பைத்தியக்காரத்தானே என்னென்னமோ பேசுவான். ஏன்னா நம்ம சினிமா பார்த்து கற்றுக்கிட்டான். அவன் அப்படி தான் இருப்பான். சினிமா பார்த்தாலும் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. இந்த டிவியில் காட்டுறதும் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டாம். அதில் காட்டுற ராமாயணம் மகாபாரதம் நிறைய தப்பு இருக்குது. ஸோ மெனி மிஸ்டேக்ஸ். உண்மையிலே ராமாயண மகாபாரதம் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா குருகிட்ட போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். குருகிட்ட போய் தான் கேட்கணும். அதில் நிறைய தப்பு இருக்குது. அதில் சினிமாவில் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக கதையை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் உண்மை. ஸோ ராமர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். டீட்டெயில்ஸ் இப்போ எனக்கு பேச டைம் கிடையாது. ஆனால் பொதுவாக நிறைய பேர் ராமர் சந்தேகப்பட்டார் சொல்லுவாங்க. ராமர் சீதை சந்தேகப்பட்டார். அவர் சந்தேகமே படலை. ஆனால் இவனாக டைரக்டராக ஒன்று எழுதிட்டான். எழுதி படத்தில் காட்டிட்டான். நம்ம ஆளுக்கு சினிமா தான் உலகம், அதுதான் உண்மை நினச்சிக்குவாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. மகாபாரத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நான் மனிதன் மாறி வர்றேன், பட் நான் நாட் ஹியூமனுங்கிறார். அவர் பல விஷயங்கள் சொல்லித்தரார். நீங்கள் ராமாயணமாகட்டும், மகாபாரதா, பகவத்கீதா, பாகவதம், கிருஷ்ணா ஏகப்பட்ட விஷயம் நமக்கு சொல்லித்தரார். நிறைய சொல்லித்தரார். அது நம்ம முன்னாடி சொன்ன குருகிட்ட போய் தான் கேட்கணும். அது குருகிட்ட போய் என்ன ஏது, ஏன் இப்படி பண்ணுறார், ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணார், ஏன் ராமர் இப்படி பண்ணார், அது குருகிட்ட போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க. புத்தி இல்லாதவங்க பேசுகிறாங்க. புத்தி இல்லாதவங்க அதை நம்புகிறாங்க.
ஸோ புத்தி இல்லாதவங்க யார் சொன்னால் நம்பணும், யார் சொன்னால் நம்பக்கூடாத அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. அந்த அறிவு நமக்கும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், மளிகை கடைக்கார்ட்ட போய் கேட்கக்கூடாது. அவர் 2 ஏதாவது சொல்லுவார், இந்த மாத்திரை போடு சரியாக போயிடுன்னு சொல்லுவார். அதனால் அவர் டாக்டர் ஆயிட முடியாது. அப்போ ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சுக்கணும், ராமாயணம் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்மீகமாக நல்லா யார் படிச்சிருக்காங்களோ, ஒரு நல்ல குருட்ட போய் யார் படிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போய் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா யாரோ பேசுகிறாங்க அவங்கள்ட்ட இப்போ கேட்கக்கூட கூடாது. அப்போ யார் சொன்னால் கேட்கணும் கூட எனக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் டிவிலெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக தமிழ், எனக்கு அந்த மாதிரி தமிழ் வராது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ் பேசுவாங்க, ஆனால் அத்தனையும் தப்பாக இருக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லலை, இம்பாட்டு எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். பட் பியூட்டிஃபுல் தமிழ், ரொம்ப அழகாக பேசுவாங்க தமிழ். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்க நல்லா இருக்கும், ஆனால் பொய்யா இருக்கும். மக்கள் அதை நம்பிடுவாங்க, மக்கள் நம்புகிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்புகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கா, ஏதோ ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மூலையிலவே எல்லாம் சரியாக போயிடுமா? எப்படி போகும்? கேட்குறவனுக்கு அதுக்கு புத்தி வேணும். மூலையில் நல்லெண்ணெய் விளக்கு வச்சு எல்லாம் சரியாக போயிடும், அதையும் நம்புவான். ஒரு இடத்துல வைக்க சொன்னால் ஊடுபுறம் வச்சுருவான், ஏதோ போட்டு எல்லாம் போட்டோம்னா. கேட்கணுங்க அறிவு. அது எப்படி ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வச்சு எல்லாமே போயிடுமா? நான் பண்ண பாவமெல்லாம் போயிடுமா? கர்மா எப்படி போகும்? அப்படியெல்லாம் போகாது. ஆனால் அதையும் நம்புவாங்க. இதெல்லாம் ஏமாத்துறது. ஸோ அதனால தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக, கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், யாருக்கிட்ட போய் படிக்கணும் கூட கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டார் பகவத்கீதையில். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு. கிளியராக கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த பரம்பரையில் வரட்ட தான் போகணுங்கிறார் கிருஷ்ணா. அதுவும் அழகாக சொல்லித்தரார், யார்கிட்ட போய் படிக்கணும் அதெல்லாம் சொல்லித்தரார், சும்மா எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா அவரை டிக்ளேர் பண்ண மனிதன் மாறி வர்றேன் அப்படிங்கிறார். பட் அப்படின்னு அவர் மனிதன் கிடையாது, அவர் அது நம்ம மகாபாரதமோ பாகவதம் படிக்கும்போது நல்லா புரியும். ஏன்னா ஒரு மனிதன் அப்படி செய்ய முடியாது, அவர் செய்கிற காரியங்கள் மனிதன் செய்ய முடியாது. அவர் 16,108 வைஃப் ஒட்டுக்காக கல்யாணம் பண்ணுறார். சாரி 16,100 8 பேர்த்த தனியாக பண்ணுவார். 16,000 சம்திங் ஒட்டுக்காக ஒரே டைமில் கல்யாணம் பண்ணுவார். எந்த மனுஷன் கல்யாணம் பண்ண முடியாது. அவர் 16,000 கிருஷ்ணர் அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆவார். மனுஷன் அப்படி ஆக முடியாது. அந்த 16,000 வைஃப்கிட்டையும் ஒரு வைஃப்டையும் கிருஷ்ணர் இருப்பார். மனுஷன் ஆக முடியாது, எந்த மனுஷன் பண்ணுவான்? கிருஷ்ணா செய்கிறாரு, நான் பகவான் பார்த்துக்கோ. 16,000 கிருஷ்ணா அப்படியே வர்றாரு. ராசலீலா நடக்கும் பொழுது, ராசலீலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது என்னென்னா ஒரு டான்ஸ். கிருஷ்ணா கோபிகளோட ஒரு நடனம். அது மொத்தம் எத்தனை கோபி இருந்தாங்கன்னா 300 கோடி கோபி. மொத்தம் 300 கோடி. 300 கோடி கோபிகிட்ட 300 கோடி கிருஷ்ணா. மொத்தம் எத்தனை பேர்? 600 கோடி. இட்ஸ் அ டான்ஸ். மனுஷன் எங்கே போய் பண்ணுறது? அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கே செத்துருவான். 300 கோடி கேர்ள் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு அந்த டைமில். 300 கோடி கேர்ள் ஃப்ரெண்டு, 300 கோடி கிருஷ்ணா. இட்ஸ் அ டான்ஸ். அது டீட்டெயில்ஸ் நிறைய இருக்காது, சும்மாலாம் கிடையாது. ஒரு மனிதன் பண்ண முடியாது. ஸோ பாகவதம் படிக்கும்போது ஆச்சாரிய சிலர் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, ஒரு மனுஷன் பண்ண முடியாது, இது இட்ஸ் நாட் ஈஸி. அப்போ அது வச்சே தெரியுது ஒரு பகவான். அங்கே அவங்களுக்கு கெட்ட எண்ணங்களும் எதுவும் கிடையாது. இந்த ராசிலையில் மோசமான எண்ணங்கள் அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ பியூர் லவ். ஸோ அந்த கிருஷ்ணர் செய்யக்கூடிய செயல்கள் பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்கிறார் இன்னொரு ஸ்லோகத்தில், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம். கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட செயல்கள் திவ்யமானதுங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார். நாம் செய்கிற செயலும் திவ்யம்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு திவ்யமான செயல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணா எந்த செயல் செஞ்சாலும் திவ்யமானது தான்.
அவர் ஒருத்தனை வதம் பண்ணாலும் சரி திவ்யம் தான், ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலும் திவ்யம் தான், ரெண்டுமே ஒன்று தான். கிருஷ்ணர் சொல்கிறார். ஒன்னொன்று சொல்கிறார், ஜன்மா என்னோட தோற்றமே திவ்யம்ங்கிறார். நம்மெல்லாம் நம்ம அம்மாவுக்கு பிறக்கும்போது அம்மாவுக்கு லேபர் பெயினெல்லாம் இருந்திருக்கும். நம்மளோட அம்மாவுக்கு லேபர் பெயினெல்லாம் இருக்கும், அவங்க ரொம்ப அழுகுவாங்க, அதெல்லாம் நடக்கும். கிருஷ்ணரெல்லாம் அப்படியெல்லாம் பிறக்கல. யசோதையோ கௌசல்யாவோ உட்காந்து அழுதாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் டக்குன்னு தோன்றுவார், அப்படி பார்த்தா டக்குன்னு நிற்பார், குழந்தை பிறந்துருச்சு, அவ்வளோதான். கிருஷ்ணரே சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம்ங்கிறார். ஏவம் யோவேத்தி தத்துவத்தா, அது ஒழுங்காக புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ முன்னாடி சொன்னபடி இன்றைக்கி நிறைய பேர் புத்தி இல்லாத, ராமா அப்படி சொன்னார், கிருஷ்ணா அப்படி பண்ணார், இதில் புத்தி இல்லாமல் பேசுகிறது. அவங்க பண்ணது எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. முன்னாடி சொன்னபடி சரியான குருகிட்ட போய் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணாங்க, இதுக்கு என்ன காரணம். அது எல்லா காரணங்கள் இருக்குது. நிறைய சீக்ரெட்டும் இருக்கும். ஏன்னா சீக்ரெட்டாக இருக்குன்னா இருக்கும், எஸ், அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அது தெரிஞ்சுக்கணுன்னா குருகிட்ட போகணும், சரணாதி பண்ணணும், ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதெல்லாம் வெளியே கொடுப்பான், எல்லாம் கொடுக்க மாட்டான், அதை சொல்லித்தர மாட்டான். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது எல்லாம் புரியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த நாமா சொல்லும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே தப்பு நடந்தது, நான் எங்கே தப்பு பண்ணுறேன் எனக்கு புரியும். ஏன்னா அதுவும் புரியாது நமக்கு. ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது தான் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியும். புரிஞ்சால் தான் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன், புரியலினா. ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது புரியும், நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன், ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ பகவானை பற்றின விஷயங்களும் புரியும். அதெல்லாம் புரியும்போது தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணுவேன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பகவான் அனுகிரகம் வேணும்னா என்னோடய கான்ஷியஸ்னஸ் மாற்றணும். அப்படின்னா உணர்வு இல்லையா, மாற்றும்போது லைஃப் ஸ்டைலும் மாறும். என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா அதெல்லாம் நடக்காது. பொதுவாக உலகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, நான் எதுவும் சேஞ்ச் ஆக மாட்டேன், 500 ரூபா உண்டியில் போடுறேன், எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் லைஃப் மாறணுன்னா நான் மாறணும். நான் மாறினா தான் லைஃப் மாறும். நான் மாறாமல் லைஃப் எல்லாம் மாறாது, அதெல்லாம் மாறாது. ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் டயபெட்டிஸ், ஒரு சக்கரை வியாதி வருதுன்னு வைங்க, டாக்டர் என்ன சொல்லுவார், நீ மாத்திரை போட்டாலும் டயட்டில் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, டயட்டில் இருக்க மாட்டேன், ஏதோ மாத்திரை போட்டுக்கிறேன், வியாதி போகாது, சீக்கிரம் செத்து போயிடுவேன்றார். அவர் என்ன லைஃப் ஸ்டைல் மாற்றும்பார், டயட்டு மாற்றும்பார். அப்படின்னு லைஃப் ஸ்டைல் மாற்ற சொல்கிறார் டாக்டர். லைஃப் ஸ்டைல் மாறும்போதும் கொஞ்ச நாள் வாழ்வான். நான் மாற்ற மாட்டேன்னா சீக்கிரம் செத்துருவேன். த சேம் வே என்னோடய லைஃப் ஸ்டைல் மாற்றினா தான் பகவான் அனுகிரகம் நான் வரும், எல்லாம் வராது, சும்மாலாம் அப்படி வராது. ஏதோ உண்டியில் போட்டேன் எல்லாம் சரியாக போயிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பேரை படிக்கலாமா? முந்தைய பதங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல்கள் செய்ய முடியாது. கடவுள்களின் உடல் நித்தியமானது, ஆனந்தமானது மற்றும் அறிவு நிறைந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதரல்ல என்ற போதிலும் மூடர்கள் அவரை ஏளனம் செய்து சாதாரண மனிதராக கருதுகின்றனர். அவரது உடல் இங்கு மானுஷீம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு மனிதரைப் போல, அர்ஜுனனை நண்பரைப் போல, குருச்சேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டுள்ள ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்படுகிறார். பல விதங்களில் அவர் ஒரு சாதாரண மனிதரைப் போல செயல்படுகிறார். ஆனால் உண்மையில் அவரது உடல் சச்சிதானந்த விக்கிரக, நித்தியமான ஆனந்தமும் அறிவும் பூரணமாக உடையதாகும். வேத மொழியிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய, நித்தியமான அறிவுடன் ஆனந்த ரூபமாக விளங்கும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வந்தனைகள். கோபால தாபனி உபனிஷத் 1.1 வேத மொழியில் மற்றும் பல வர்ணனைகளும் உள்ளன. தம் ஏகம் கோவிந்தம்
புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பமளிக்கும் கோவிந்தன் நீரே சச்சிதானந்த விக்கிரகம். மேலும் உமது உடல் திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, பூர்ண அறிவுடையது. கோபாலதாபனி உபனிஷத் 1:35 முடிஞ்சது. ஒரு பேரன். ஓகே. ஸோ இங்கே ரொம்ப அழகாக சில பிரபுபாத் கொடுக்குறார். பகவான் கிருஷ்ணர் மனிதன் கிடையாது, அவர் பகவான் அப்படின்னு பல உபனிஷத்தில் பேசப்பட்டிருக்கு. இன்னொன்று அவருக்கு பாருங்கள், சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா. கிருஷ்ணரோட உடல் வந்து சச்சிதானந்த ரூபாயா அப்படின்னா அது அந்த உடல் எப்பவுமே இருக்கும், அழியாது. அந்த உடல் வந்து அழியாது, ஆனந்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடல் அப்படியெல்லாம் கிடையாது, இது அழிஞ்சு போயிடும். இந்த உடல் ஆனந்தம் கொடுக்குமானா கொடுக்காது. ஒரு நாள் குளிக்கலினே நாத்தம் அடிச்சிடும். நம்ம உடல் அது மாதிரி. இது அறிவு இருக்கிற உடல்லாம் கிடையாது. இது வந்து மேட்டர்னா ஜடம். கிருஷ்ணர் அப்படி ஆப்போசிட். இந்த உடல் அறிவு இருக்கிற உடல், சந்தோஷம் கொடுக்குற உடல், நித்தியமாக இருக்கிற உடல். ஆனால் இந்த நம்ம உடல் அப்படி கிடையாது. ஸோ அதே போல் அவர் பகவான். அதில் ஒன்றொன்று இருக்குது, கோவிந்தான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை. ஏன்னா அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குமாமா. நீங்கள் பாகவத்தில் வாமன் அவதாரம் படிச்சிங்கன்னா ஒரு சீன் வரும். பலி மகாராஜ் அவர் வந்து அவரோட ராஜ்யத்தில் உட்காந்துருக்கார் மேலே. த்ரோன்னா சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்ல, அதில் உட்காந்துருக்கார். எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வாமனர் ஃபஸ்ட்டு டைம் அந்த கிங்டம்குள்ளே வர்றார். அந்த பேலஸ் அந்த உள்ளே வந்து உடனே, இன்க்ளூடிங் பலி மகாராஜ், அவர் ராஜா, எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அவங்களுக்கே தெரியாது. அவரை பார்த்தோன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அதுதான் பகவான். அவர் பகவான்னு சொல்லிக்கல, ஜஸ்ட்டு உள்ள ஒரு அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருப்பார். ஒரு 2.5 3 feet தான், இவ்வளோ தான் இருப்பார் வாமனா. சும்மா கொடை பிடிச்சிட்டு வருவார். ஆனால் உள்ளே வந்தோன்னே பலி மாற எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னு அவங்களுக்கும் புரியாது. என்னமோ அவர் பார்த்தோன்னே எந்திரிச்சுட்டான். அதுதான் பகவான். அவர் பார்த்தோன்னே அவங்களோட புலன்கள் எல்லாம் யார் இவ்வளோ ஹை கிளாஸாக இருக்கார். அதே மாதிரி இந்த குருக்ஷேத்திரத்துலேயும் எல்லா இந்த சோல்ஜர்ஸ்னால் அந்த சிப்பாய் எல்லாருமே 2 பக்கம் இவர் இவ்வளோ அழகாக இருக்கார். அந்த கிருஷ்ணா பார்த்து க்ளோரிஃபை பண்ணுவாங்க. அந்த அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தேரில் உட்காந்து பார்த்து க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஈவன் கர்ணாவே க்ளோரிஃபை பண்ணுவான். அப்படி மகாபாரத்தில் வரும். சினிமாலாம் இதில் காட்ட மாட்டாங்க. மகாபாரதம் படிச்சிங்கன்னா வரும். கர்ணாவே இங்கே 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஈவன் யுத்தம் 18 நாள் நடக்குது. அதில் ஐ திங்க் 8th day or 9th day, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, துரியோதனை பீஷ்மர்கிட்ட போய் கேட்பான், எங்க உண்மையிலே கிருஷ்ணா பகவானுங்களா அப்படின்னு கேட்பான். பீஷ்மர் ஒரு முழு ராத்திரி லெக்சர் எடுப்பார். நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்ட, சொன்னேன் சண்டை போட வேண்டாம், அவர் சாக்ஷாத் பகவான் அப்படின்னு ஒரு நைட்டு பூரா லெக்சர் எடுப்பார். காலையில் நல்லா கேட்பான், மறுபடியும் மாறிடுவான். அது அசுர புத்தி. நாமளும் எத்தனை பேர் படிப்போம், கேட்கலின்னு வைங்க, நாமளும் ஒரு துரியோதனா தான், நாமளும் ஒரு மினி துரியோதனா. ஸோ எல்லாரும் அவரை பார்த்து மயங்குவாங்க, அந்த கிருஷ்ணா பார்த்து மயங்குவாங்க. எல்லாரும் கேட்பாங்க, இவர் என்ன இப்படி இருக்கார். ஸோ கோவிந்தானா புலன்களுக்கும் சந்தோஷம் கொடுப்பார், மாடுக்கும் சந்தோஷம் கொடுப்பார். அது வெரி இம்பார்ட்டண்ட். மாடுக்கு மட்டும் அவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மாடு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அனிமல். பிரபுபாது நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். மாடுக்கு எப்போ கஷ்டம் வருதோ உலகத்தில் பிரச்சனை வரும். அதே மாதிரி பெண்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உலகத்தில் பிரச்சனை வரும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் இனி உலகம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. அது பல காரணங்கள் இருக்குது. அப்போது உலகமே பிரச்சனையில் இருக்கும். இதெல்லாம் வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
மாடுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. மாடோ பெண்களோ இவங்களை வந்து ரொம்ப கேர் டேக்கிங் ரொம்ப பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். பட் இன்றைக்கி உலகத்தில் அது நடக்கிறதில்ல. இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கனால இந்த பிரச்சனை வரும். உலகம் பூரா பிரச்சனையாக இருக்கும், சண்டைகள் வரும், யுத்தங்கள், ஒன்று பலவிதமானத மோசமான விஷயங்கள் நடக்கும். இது நடந்தே தீரும். எனிவே நெக்ஸ்ட் பேரை மட்டும் படிக்கிறீங்களா? பகவான் கிருஷ்ணரின் உடல் பூர்ண ஆனந்தம், அறிவு போன்ற திவ்யமான குணங்களுடன் உள்ள போதிலும் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் கருத்துளையாளர்களும் பெயரளவு அறிஞர்களும் கிருஷ்ணரை சாதாரண மனிதராக ஏளனம் செய்கின்றனர். தனது முற்கால நற்செயல்களின் விளைவுகளால் அறிஞன் ஒருவன் அறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கருத்து அவனது அறிவு பற்றாக்குறையை காட்டுகின்றது. எனவே அத்தகையவன் மூடன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். பரமபுருஷரின் இரகசியமான செயல்களையும் அவரது பல்வேறு சக்திகளையும் அறியாத முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். அவரது உடல் பூர்ண அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது என்பதையும், இருப்பவை அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதையும், அவரால் எவருக்கும் முக்தி கொடுக்க முடியும் என்பதையும் அவர்கள் அறியார்கள். கிருஷ்ணர் பற்பல திவ்யமான குணங்களின் பொக்கிஷம் என்பதையும் அறியாததால் அவர்கள் அவரை இழிந்துரைக்கின்றனர். ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப சொல்கிற, இந்தியாவில் பெரிய பெரிய ஸ்காலர்னா என்ன இந்தியாவில் பேர் நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும். அவங்க வந்து கிருஷ்ணரே ஏதோ ஆர்டினரி பர்சன் மாதிரி எழுதுகிறாங்க. அது பைத்தியக்காரங்க தான். பார்த்திங்கன்னா நல்ல பாண்டித்யம் இருக்கும், அப்படியே எழுதுறெல்லாம் பயங்கரமாக எழுதுவாங்க. ஆனால் பைத்தியக்காரத்தனமாக எழுதிடுவான். எனக்கு தெரியும் இன்னொரு பைத்தியக்காரன் பேர் சொல்லலை, அவன் சொல்கிறான் கிருஷ்ணர் லஞ்சம் கேட்குறாரு பகவத்கீதையிலன்னா. கிருஷ்ணர் எங்கட லஞ்சம் கேட்குறாருன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அது மீனிங்கே வேறு, அந்த ஸ்லோகா மீனிங்கே வேறு. இவன் அப்படியே திருப்பிட்டு கிருஷ்ணரும் லஞ்சம் கேட்குறாரு, ஏதாவது கொடுத்தா தான் உனக்கு பண்ணுவேங்கிறாரு. அவர் அப்படி சொல்லலை. இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலின்னா நல்லது, அவங்க பார்க்கவும் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, தப்பாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதுதான் பிரபுபாத் எழுதுறாரு, இதெல்லாம் தப்பு. அது அதனால் சரியான குருகிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. கிருஷ்ணர் பத்திரம் புஷ்பம் அந்த ஸ்லோகத்திலே பக்தி தான் முக்கியம் சொல்ல வர்றார். அவருக்கு ஒரு இலையோ பூவோ அவருக்கெல்லாம் என்ன இருக்குது? அந்த ஸ்லோகத்திலே பக்திங்கிற வார்த்தை 2 தடவை வரும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத தவிர எனக்கு லஞ்சம் கூட அப்போ தான் அவனுக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லலை. ஆனால் இப்படியெல்லாம் எழுதுறவங்க இருக்காங்க, இப்படி திருச்சி எழுதுகிறாங்க இருக்காங்க இந்தியாவில். ஸோ அப்போ உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே வழி கிருஷ்ணா நாம சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் உண்மையே தெரியும் நமக்கு. அதுக்கு தான் சாண்டிங், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த நாம சொல்லிக்கிட்டு இருக்கணும். பகவத்கீதை படிக்கணும், இம்பார்ட்டண்ட். பகவத்கீதை கண்டிப்பாக படித்தாகணும். ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும். இதில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போது நமக்கு எது உண்மைன்னு புரிய ஆரம்பித்தோம். இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனைனா உண்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது. எது உண்மைன்னு தெரியல, கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க எல்லோரும். அப்போ உண்மை தெரியணும்னா கிருஷ்ணா நாமா சொல்லத்தான் உண்மை புரியும். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார், உண்மை தெரிஞ்சுக்கோங்கிறார். தத்துவத்தா அந்த வார்த்தை பல இடத்துல வருது. அப்போ அந்த நாம சொல்லணும், பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், ஃபாலோ பண்ணணும். தென் உண்மை தெரியும். உண்மை தெரியும் பொழுது தான் சந்தோஷம் கிடைக்கும் லைஃப்பில், என்ன கிடைக்காது. உண்மை தெரியும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், இந்த முழுசாக முடிக்க முடியாது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? அப்போது திருப்பி சாஸ்திரிக்கலி நம்ம தெரிஞ்சால் பேசி ஆகணும். நீங்கள் சொன்ன தப்புன்னு சொல்லணும்.
ஏன் அது மாதிரி இருக்காங்க, அது இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணா இருக்கும்போது சிசுபாலன் அந்த மாதிரி இருந்தாங்க, ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. நரசிம்மர் வரும்போது ஹிரண்யகசிபு அப்படி இருந்தாங்க. இது எல்லா காலத்திலும் இருக்கும். இது கலியுகம் மட்டும் கிடையாது. கலியுகத்தில் ஜாஸ்தி இருப்பாங்க, எல்லா யுகத்துலேயும் இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. பகவானுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறது எல்லா யுகத்துலேயும் உண்டு, அதெல்லாம் தவிர்க்க முடியாது, அது எப்பவுமே உண்டு. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. இந்து மதத்தில் நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா தெரியும், அங்கே எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ரொம்ப பேசுவாங்க, அது காரணங்கள் பலது இருக்குது. ஏன்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது என்னன்னு சொல்கிறதுனா, ஒரு குரு இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும், நாமளாக படித்து புரிஞ்சுக்க முடியாது. நாமளாக படித்தோம்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கான்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடு, அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தப்புன்னு நினச்சிக்குவாங்க, பொய்ன்னு நினச்சிக்குவாங்க. என்ன புராணத்தில் இப்படி இருக்குது, இதெல்லாம் நம்பவே முடியல. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், குருட்ட போய் கேளுங்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ வேதம்ங்கிறது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. குருட்ட போய் படித்தா தான் புரியும், ஓ இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. நாமளாக படித்தோம்னா நாமளும் நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சிடுவோம். யா, ஸோ குரு வேணும். ஏன் கிருஷ்ணா சொல்கிறபடி சரணாகதி பண்ணணும், அப்போ தான் பொறாமை இருந்தாலே கிருஷ்ணாவோட சரணாகதி பண்ணுறது கஷ்டம். பட் நாம சொல்ல 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 பகவத்கீதை படிக்க போகும். இது பண்ணினம் பொறாமை குணம் போகாது, கண்டிப்பாக உள்ளே இருக்கும், இது நமக்கே தெரியாது, கண்டிப்பாக பொறாமை இருக்கும். பீஷ்மரே சொல்கிறார் இல்லையா, ஏற்கனவே கிளாஸில் கேட்டிருப்பீங்க. பீஷ்மரே சொல்கிறார், கூட பிறந்தவன் நல்லா இருந்தாலே பிடிக்காதான், பீஷ்மர் சொல்கிறார். ஸோ நிறைய மனிதர்கள் அப்படி இருக்காங்க, கூட பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாலே பிடிக்காது, பொறாமை இருக்கும். பொறாமை குணம் இருக்கிற வரைக்கும் பகவான் அனுக்கிரமெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டார் பகவத்கீதையில், உனக்கு என் மேலே பொறாமை இல்லாதனால இந்த அறிவு தரேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நமக்கு அடுத்தவங்க மேலே பொறாமை இருக்கிற வரைக்கும் நல்லதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, நெவர், அதெல்லாம் நடக்காது, சான்ஸே கிடையாது. பட் சாண்டிங் பண்ண கிளியரன்ஸ் நடக்கும். யா, அது நாம் சொல்லத்தான் உணர்றோம், நமக்கும் பொறாமை குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்குன்னு. அது ஹரிநாமா சொன்னால் தான் தெரியும், இல்லை தெரியாது. ஹரிநாமா சொல்லும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தெரியும். அப்போ நான் கிளியர் பண்ணி ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு நான் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணலின்னா என்னன்னு சொல்கிறது, நல்லதில் எதிர்பார்க்க முடியாது. கிளியர் பண்ண அனர்த்த நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த அனர்த்தா எல்லாம் நிவர்த்தி கிளியர் பண்ணணும். ஜஸ்ட் லைக் டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாரு இந்த வியாதி இருக்குன்னு, தெரிஞ்சுக்கிட்டோம்ல இன்னும் ஒர்க் பண்ணணும், இந்த வியாதி போகிறதுக்கு ஒர்க் பண்ணணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஒர்க் பண்ணி ஆகும். ஸோ வேறு கொஷின்? அவராக பண்ணல, சில பேர் அப்படி இருப்பாங்க, அவரால் நான் பண்ணலை. சில பேர் அது எப்பவுமே இருப்பாங்க. நாஸ்திகம் அப்படிங்கிறது எல்லா யுகத்துலேயும் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹிரண்யகசிபு இஸ் டிஃப்ரெண்ட், அவர் ஜயா விஜயா இருந்து வந்தவர். பட் இது எல்லா யுகத்துலேயும் இந்த மக்கள் இருப்பாங்க. அது ஜஸ்ட் லைக் இந்த உலகத்தில் இருக்கிற நிறையா சிட்டிஸில் ஜெயில் இருக்குது, எல்லா ஜெயிலையும் 2 பேர் இருப்பானுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே போகிறதுக்கு சில பேர் இந்த எலிஜிபிலிட்டி வளர்த்திக்குவாங்க, ஓகே உள்ளே அனுப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அது சில பேர் இருப்பாங்க. அது பகவான் காரணம் கிடையாது. ஆமாம், எஸ், அவங்க டிசைர் நான் கேட்க மாட்டேன்.
சம்திங். இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க, அது கவர்மெண்ட்டே காரணம், அவன்தான் காரணம். நீங்கள் ஜெயிலுக்கு போகிறான்னு அவன்தான் காரணம். கவர்மெண்ட் சொன்னபடி அவன் கேட்க ரெடியாக இல்லை, சரி ஜெயிலில் போடும். ஸோ அதுக்கு யாரையும் தப்பு சொல்லணும், அவங்க தான் காரணம். ஸோ என்னோடய லைஃப்பில் வர ப்ராப்ளம்க்கு நான் தான் காரணம். எப்படி வருதுன்னு அது இருக்குது. எல்லாருக்கும் என்னென்னா, நான் பிரபுபா சொல்கிறார், நமக்கும் அந்த குணம் இருக்குது. நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிற குணம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஈவன் எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த குணம் இருக்கிற வரைக்கும் அடி வாங்குவோம். ஏன்னா we cannot control. நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசை நமக்கு, அந்த ஆசை இருக்கிறதுக்கு அடி வாங்குவேன். ஃபைனலாக புரிஞ்சுக்கணும், எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. அது பகவத்கீதையில் கிருஷ்ணா ரொம்ப அழகாக பேசுகிறார், ரொம்ப அழகாக பேசுகிறார். இது கூட ஈவன் 1க்கு 2க்கு போனால் கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பார்க்கணும், இல்லை என் கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து டியூப் வச்சு தான் எடுக்கணும். அப்போ ஸோ இது கூட என் கண்ட்ரோல் இல்லை. கிருஷ்ணர் அதுவும் பேசுகிறார் 5th சாப்டரில், அதுவும் என் கண்ட்ரோல் தான் இருக்குங்கிறார். 1 and 2. ஸோ எல்லாமே கிருஷ்ணா கண்ட்ரோல் தான். ஏன் நம்ம பாடியே கிருஷ்ணா கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார் யார் கண்ட்ரோலில் இருக்குது, பாகவத்தில் லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ நர்வ்ஸ் இருக்குது, ஆர்டரிஸுங்கிறோம், கை கால் யாரோட கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபுல் லிஸ்ட் இருக்குது. எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது நல்லா புரியும் பொழுது ஹம்புளாக இருப்பாங்க. புரியுது இல்லையா? அப்போ தான் அந்த ஹம்பிள்னஸ் வரும். அந்த ஹம்பிள்னஸ் வந்தால் தான் சாண்டிங்கே பண்ண முடியும், இல்லை சாண்டிங் பண்ண முடியாது. அந்த ஹம்பிள்னஸில் தான் சாண்டிங் நல்லா பண்ணலாம். ஆமாம், இல்லைன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். ஃபினிஷ்ட் ஃபைனலாக. ஆனால் அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. தெரியல எனக்கு, மேபி இருக்கலாம், தெரியல. மேபி ஏதாவது இருக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியாது. ஏன்னா அது அந்த கலை வேறு. ஸ்தபதி அவங்கெல்லாம் கேட்கணும், இந்த ஸ்தபதிக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணர் எப்படி பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியல. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? வெல், மனித உடலில் மட்டும்தான் அது திருத்திக்க முடியும். அடுத்த லெவல் இந்த சென்ஸ் அது திருத்திக்கலாம். மனித உடலில் தான் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆனால் பண்ணி ஆகணும், பண்ணலின்னா ப்ராப்ளம் வரும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த பொறாமை தான் இருக்குல்லே மோஸ்ட் டேஞ்சரஸ். மற்றது இருக்குது, காம குரோத லோப மோக மத மாத்சரியா, அதில் சீஃப் யாருன்னா பொறாமை தான் வரும். அதை வச்சு தான் மற்ற எல்லாம், அதோட குட்டி தான் மற்றதெல்லாம், அந்த மாதிரி வரும். அது கிளியர் பண்ணி ஆகணும். அது நல்ல சாண்டிங் பண்ணணும், டிவோட்டி அசோசியேஷன் வேணும், பக்தரோட சங்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் கிளியரன்ஸ் ஆகும். வெல், அதுக்கு அந்த மாதிரி இருக்காது. அது கர்மா கிடையாது. இல்லை, அனிமல்ஸுக்கு கர்மா கிடையாது. அது ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிங்க்ட். பசிக்கு தான் ஏதோ ஒன்று அடிச்சு சாப்பிடும், பசிக்குலாம் கம்முன்னு இருக்கும். அதுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ வேதம்ங்கிறது மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு கிடையாது. ஏன்னா மிருகங்கள் தப்பு பண்ணாது, தே நெவர் கமிட் மிஸ்டேக்ஸ். எந்த மிருகம் தப்பே பண்ணாது, மனுஷன் மட்டும்தான் பண்ணுவான். அதனால தான் நமக்கு தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், நமக்கு தான். அதுக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பே பண்ணாது அது. ஸோ வேறு ஏதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கா?
ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय. ओम तत्सत. हरे कृष्णा. हरे कृष्णा हरे कृष्णा. அஞ்சு நிமிஷம் இருங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மலாம் பகவான் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, மமைவம் சோ ஜீவலோகம். ஸோ நம்மளுக்கு அப்பா யாரு? பகவான். ஸோ அப்போ ஒரே அப்பா நம்மளாம் என்ன சொல்றது, வசுதேவ குடும்பம்னு சொல்லியிருக்காரு. இந்த வசுதேவ குடும்பத்தை வந்து ஒன்றிணைச்சது பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய பிரபுபாத்.